ஹாய் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜியும் கதிரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஐபிஎஸ் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, அப்படி படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி. அப்போது ராஜி என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு நீங்கள் காசு கட்டிட்டீங்கன்றதுக்காக தான் நான் இப்போ படிக்கவே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, கதிருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஒருத்தவங்க காசு கட்டணுன்றதுக்காகலாம் படிக்கக்கூடாது, தானாக இன்ட்ரெஸ்ட் வந்து தான் படிக்கணும் அப்படின்னு சத்தம் போடுவார். அப்போ இவங்களுக்கு கோவம் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கதிர் அப்போ பேசுகிறாரு, எதுக்கு இப்படி கோவப்படுற, நான் என்ன சொல்லிட்டேன், ஒருத்தவங்க காசு கட்டிட்டாங்கன்றதுக்காகலாம் படிக்கக்கூடாது தானே, நம்மளுக்காக தோணணும், உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா ஒருத்தவங்க புஷ் பண்ணக்கூடாது. இல்லை உனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது, கனவு இருந்தால் மட்டும் போதுமா, அதுக்கான முயற்சி நீ எடுக்க மாட்டேற, ரன்னிங் கூப்பிட்டாலும் தூக்கம் வருது, முடியல, டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிற. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்ட்ரு போய் பார்க்க மாட்டேங்கிறேன், எதுவுமே நீயா முயற்சி பண்ணி எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் எனக்கு கோவம் நான் பேசினேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவங்களுக்கும் என்ன ஆகுனா, ஆமாம் இனிமேல் யாரும் எனக்கு உதவி பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுநாள் காலையில் கதிரை எழுப்பாமே இவங்க ரன்னிங் போயிடுவாங்க. கதிர் வீடு ஃபுல்லாக தேடி பார்ப்பாரு. அப்போ அந்த ஆட்சி சொல்லுவாங்க, அவள் தனியாக தான் போயிருக்கா, போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கதிர் போய் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஐபிஎஸ் ஆகணும்னு எனக்கு கனவு இருக்குது, ஆனால் மற்றவங்க உதவி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன், அது பண்ணக்கூடாதுல்ல, நானே தானே முயற்சி பண்ணணும், இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, மீனாவும் தங்கமயிலும் மீட் பண்ணுறாங்க. அப்போது இவங்க மீனா சொல்கிறாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் மீட் பண்ணுவாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, ஐயோ செந்தில் வர டைம் ஆகிடுச்சு, அவரும் இங்கே தான் வருவாருன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை மனசு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போது நேற்று சரவணன் அவங்க ஃப்ரெண்டு அஞ்சலிக்கிட்ட ஜூஸ் கடையில் பேசுவாங்கள்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க, எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு முழுசாக கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவரால் எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் பேசி இப்படி சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு மீனா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ மீனா சமாதானப்படுத்துவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, அவர் ஏதாவது கூட படித்தவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தினோன்னே, சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செந்தில் வந்துடுவார். மீனா கிட்ட பேசுவார். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது மீனா கேட்குறாங்க, இது மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு 2-3 நாள் பேசலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, 3ஆவது நாள் நீ பேசுவியான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்க மாட்டீங்க, வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அதுக்கு செந்தில் சொல்லுவார், அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் கிடையாதுடி, நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, எல்லா ஆம்பளையும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே போயிடுறாங்க. செந்திலுக்கு என்ன பேசுனாங்கன்னே புரியாமல் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. இந்த சீரியலோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.